இந்த வீடியோவில் 8th லெசனில் இருக்கிற 1 மார்க்கை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் மூலம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும் போதே இந்த எலக்ட்ரான்கிற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே எனர்ஜிங்கிற வார்த்தையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஆன்சரில் வந்து ரெண்டு இருக்கணும், அதாவது ஸ்கொயர் வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் ஸ்கொயரும் கிடையாது, ஆப்ஷன் பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் கிடையாது, ஆப்ஷன் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிடையாது. ஆனால் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து லேம்டா பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா பவர் ஸ்கொயர். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும்போது இந்த டி பிராக்லே அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நம்பரில் வந்து 4 இருக்கு பார்த்தி, அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டி பிராக்லேனா ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து டியில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா டியில் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி ஆப்ஷன் இருக்குது, சி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அடுத்தது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ இங்கே 4 இருக்குது, அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு ஸோ அடுத்தது 4 வரதான் ஆன்சராக இருக்கணும். ஸோ அப்போ பியில் வந்து நம்மளுக்கு 4 கிடையாது, அப்போ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. ஆனால் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிக்ரீஸ் பை 4 டைம்ஸ். புரியுதா? ஸோ டி பிராக்லேனா டிக்ரீஸ், ஸோ இங்கே 4னா 4 டைம்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் அதை மீறி நீங்கள் வந்து ஷார்ட்கட் வைக்கணும்னா ஸோ நம்மளுக்கு வந்து இதில் ரெண்டு ஆன்சரில் 1.82 1.82ன்னு இருக்குது. அப்போ ஒரு ஆன்சர் 2 டைம் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்தில் ஒன்றுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒன்று ஏ ஆன்சராக இல்லைன்னா டி ஆன்சராக வந்து இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 10 to the power வந்து -15ங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10ம் அந்த பவரும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வந்து எந்த நம்பர் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கிறது தான் நியரஸ்ட்டு. ஆனால் அதே மாதிரி 10க்கு அப்புறம் இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா -18 இருக்குது. ஸோ இதுவும் வந்து தொலைவாக இருக்குது. அப்போ 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 12 13 14 15 தான் வந்து நியரஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1.82 into 10 to the power -15 மீட்டர் s power -1. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த வேவ் லென்த் லேம்டா, அதே மாதிரி இங்கே வேவ் லென்த் 2 லேம்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 2 லேம்டாவும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் 2 லேம்டாவையும் இந்த லேம்டாவையும் வந்து ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 3 லேம்டான்னு வரும். ஸோ அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து எது 3 லேம்டா வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து 3 லேம்டா வரும். ஸோ அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 லேம்டா. ஸோ அப்போ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போது நீங்கள் 4 ஆப்ஷனும் பாருங்கள். ஸோ 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் வந்து இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் ஈக்குவல் வந்து மாறி இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு லெஸ் தென் இருக்குது. அதே மாதிரி ஆனால் பி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. அதே மாதிரி சி ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் ஈக்குவல் இருக்குது. அதே மாதிரி டி ஆப்ஷன்லையும் லெஸ் தென் இருக்குது. ஆனால் பி ஆப்ஷன் மட்டும் கிரேட்டர் தென் இருக்குது. அப்போ மூணுத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பியில் தான் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் இருக்குது. ஸோ அப்போ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிரேட்டர் தென் ஈக்குவல் 2.75 into 10 to the power -9 மீட்டர். ஸோ ரிமைனிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஸ் தென் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் மட்டும் கிரேட்டர் தென் ஈக்குவல் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர்னு நீங்கள் எழுதிக்கோங்க. நம்ம சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த லேம்டா பை 2ங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கொடுத்துங்கிற ஆன்சரில் எது வந்து டிவைடு கீழே வந்து 2ன்னு வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலையும் டிவைட் பையில் 2 கிடையாது, ஆப்ஷன் பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 கிடையாது, ஆப்ஷன் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைடடில் வந்து உங்களுக்கு 2 கிடையாது, 3ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் 4ல் தான் டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ அப்போ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹெச்சி டிவைடட் பை 2 லேம்டான்னு இருக்கா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே லேம்டா பை 2 வந்துச்சுன்னா ஸோ ஆன்சர்லேயும் ஹெச்சி டிவைடட் பை 2 லேம்டான்னு வரும்.
நெக்ஸ்ட் நம்ம 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஸோ நியூமரேட்டரில் வந்து எந்த நம்பரில் வந்து மேக்ஸிமம் நம்பர் வேல்யூ, அதாவது இருக்கிற 4 வேல்யூவில் எந்த நம்பர் வந்து அதிகமாக வந்து நியூமரேட்டரில் இருக்கோ ஸோ அதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆப்ஷன் ஏவை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஆனால் பி ஆப்ஷனில் வந்து 6 இருக்குது. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது சி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டரில் 1 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. அதே மாதிரி டி ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டரில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அப்போ அதுவும் கிடையாது. ஸோ அப்போ பி ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ அப்போ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி √6HV0 டிவைட் பை எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அதே மாதிரி நியூமரேட்டரில் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குற ஒரே ஆப்ஷனும் இதுதான். ஸோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கினாலும் நீங்கள் ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷன்லையும் நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து நம்பர் இருக்காது. ஸோ புரியுதா? அப்போ நீங்கள் மேக்ஸிமம்னா நியூமரேட்டரில் 6 வர தான் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் பியை வந்து எழுதிக்கோங்க. 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நம்ம இந்த 3.3 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷன் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 4 ஆப்ஷனும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஏ ஆப்ஷன்லேயும் வந்து நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 வருது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஸோ பியில் வந்து 3ன்னு வருது. ஸோ அப்போ வந்து இதுதான் ஆன்சர், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சி ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரேஷியோக்கு அப்புறம் நம்மளுக்கு 3 வரல. அப்போ இதுவும் கிடையாது. டிலையும் பார்க்கணும். டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோக்கு அப்புறம் 9 வருது. ஸோ அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த டெசிமல் பாயிண்ட் அது ரேஷியோக்கு அப்புறம் 3 வருது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கேயும் 3 இங்கேயும் 3 இருக்குது. ஸோ அப்போ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1:3 தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ இங்கேயும் வந்து 3 வரணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் வந்து 3 வரது தான் வந்து இதுக்கான ஆன்சர். 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நாம் இங்கே 10⁻−15 அதே மாதிரி இங்கே 10⁻−15 அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கொடுத்துங்கிற ஆன்சரில் வந்து ஆப்ஷனில் எது வந்து நம்மளுக்கு 15 அதாவது 15 வர மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ கொடுத்துங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 வருது. அதை நீங்கள் இந்த இடத்துல 15 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுதான் அதுக்கான ஆன்சர். அப்போ 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1.5 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற எந்த ஆப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 வந்து கிடையாது. அப்போ 9th ஒன்க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 15 15 வந்து ஆன்சரும் வந்து 15ல் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் 550 அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கொடுத்துங்கிற ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷனில் வந்து பவரில் வந்து உங்களுக்கு செகண்டாக வர வார்த்தை வந்து உங்களுக்கு 5ன்னு வருதோ, இங்கே எப்படி செகண்ட் வார்த்தை 5ன்னு வருதோ ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்லேயும் செகண்டாக வர பவர் வந்து 5ன்னு இருக்கும். அதுதான் வந்து ஆன்சர். ஸோ நீங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻45ன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் செகண்டாக வர நம்பர் வந்து 5, இங்கேயும் வந்து 5 வருது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10⁻45. ஸோ நீங்கள் பி ஆப்ஷனில் வந்து செகண்டாக வருது 2 வருது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி சிலையும் பார்த்தீங்கன்னா 10⁻−54 இருக்குது. ஸோ அப்போ செகண்டாக வருது, இதுவும் கிடையாது. அதே மாதிரி டி ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻51ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ அப்போ செகண்டாக வரது வந்து 5 வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். அதே மாதிரி நீங்கள் இங்கே 1045ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 45 அந்த 40ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷனை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த வேல்யூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 1.235 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வர ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 1.2ல் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு 1 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது. அதே மாதிரி பி ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2ல் வரல 2.4ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆனால் ஆப்ஷன் சியில் வந்து 1.24ன்னு இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். இருந்தாலும் டி ஆப்ஷன்லையும் பாருங்கள். டி ஆப்ஷன்லையும் உங்களுக்கு 1.1 தான் இருக்குது, 2 இல்லை. அப்போ டி ஆப்ஷனும் கிடையாது. அப்போ வந்து 1.2ல் வந்து எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஸோ அப்போ 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி
1.24 எலக்ட்ரான் வோல்ட் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனை வச்சு தான் இதுக்கான ஷார்ட்கட் வந்து எழுத முடியும். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர நம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ளஸ் வரணும். ஸோ அடுத்த வர நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸில் வரணும். புரியுதா? அப்போ ப்ளஸ் மைனஸ் மட்டும் ரெண்டு சிம்பிள் மட்டும்தான் வரணும். தேர்டாக வர சிம்பிள் வந்தால் ஸோ அதுவும் வந்து ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது, அடுத்தது வந்து மைனஸ் இருக்குது, அடுத்தது வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து இதுக்கான ஆன்சர் இல்லை அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது பி ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இருக்குது, ஸோ அடுத்தது வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் வரதுனால ஸோ அப்போ இதுவும் வந்து ஆன்சர் இல்லை அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சியில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வருது, அடுத்தது மைனஸ் வருது, அடுத்தது மைனஸ் வருது. அப்போ 3 சைன் வந்தால் ஸோ அதுவும் வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்தது ஆப்ஷன் டியை வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டியில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது, ஸோ அடுத்த வர நம்பருக்கு முன்னாடி வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் வரதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி hc/λ minus 2me. ஸோ அடுத்தது ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்மால் b r டிவைடட் பை 2me பவர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த a, b அண்டு சியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ a, b தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இருக்குது, சி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ கொடுத்துங்கிற ஆப்ஷனில் எதில் வந்து ஏவும் பியும் வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏல வந்து ஏ மட்டும் வருது, ஸோ அப்போ அதுவும் கிடையாது. சியில் வந்து ஆல் தீஸ் மெட்டல்னு இருக்குது, அதுவும் கிடையாது. டியில் வந்து நன்னு கிடையாது. அப்போ ஏ, பி வந்து எது வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் வந்து உங்களுக்கு போத் ஏ அண்ட் பின்னு இருக்குது. ஸோ அப்போ 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நம்ம 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வர ஆன்சரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரிலேட்டட் வார்த்தையில் வரதான் ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ ஹீட்டுனா வந்து நம்ம தெர்மல்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஹீட் எனர்ஜின்னு வரும்போது நீங்கள் தெர்மோயிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அப்போ 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தெர்மோயிக் தான் வந்து ஆன்சர். புரியுதா?